الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه ما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما، رب زدني علما، رب زدني علما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் எங்கள் இரு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நார்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் மற்றும் தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், இறைவழி நடந்து உலகை விட்டும் பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொறுமையுடைய பாடத்தில் இருந்து பொறுமையுடைய பாடம் ஹதீஸ் நம் இலக்கம் 25. இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது وعن أبي مالك الحارثي وعن أبي مالك الحارثي بن عاصم الأشعري رضي الله تعالى عنه قال. அபு மாலிக் ஹாரிஸ் பின் ஆசிம் அல் அஷரி கோத்திரத்தைச் சேர்ந்தவர் கூறுகின்றார். அவரை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. قال رسول الله صلى الله عليه وسلم. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்: அத்துஹூரு ஷத்ருல் ஈமான் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான் வசுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஆனி அவ் தம்லா மா பைன ஸமாவாதி வல் அர்த் வஸ்ஸலாத்து நூருன் வஸ்ஸதகத்து புர்ஹானுன் வஸ்ஸப்ரு ضியாஉன் والقرآن حجة لك أو عليك كل الناس يغدو فبايع نفسه ومعتقها أو موبقها. رواه مسلم. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்துஹூர் ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி. சுத்தம் ஈமானின் பாதி. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி. வல்ஹம்துலில்லாஹி தம்லஉல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த வார்த்தை இருக்குது, இது தராசை நிரப்பும், தராஸ் அளவுகோலை நிரப்பும். வசுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஆன் அவ் தம்லா. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த வார்த்தை, அந்த இரண்டு வார்த்தையும் தம்லஆன் இரண்டும் நிரப்பும், அல்லது சொல்றார் அந்த அறிவிப்பாளர் தம்லஉ நிரப்பும், ஒருமையாகவும் இருமையாகவும் சொல்றாரு. அது அவருக்குரிய சந்தேகம். அறிவிப்பாளர் அறிவிக்கும் போது ரசூல்லா தம்லஆன் என்று சொன்னாங்களா அல்லது தம்லா என்று சொன்னாங்களா என்று அவருக்கு சந்தேகம். ஆகையால என்ன, அவர் இரண்டையும் சொல்லிட்டார். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஆனி அவ் தம்லா. ஆனா ரசூல்லா ஒன்றுதான் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி ஒன்றில் தம்லஆன் என்று சொன்னாங்க, அல்லது தம்லா என்று சொன்னாங்க. ஆனா இவருக்கு வந்தது சந்தேகம். ஆகையால் ரெண்டையும் சொல்லிட்டார். அப்ப இந்த சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை இருக்குது, இது நிரப்புகின்றது. ஆனா கடைசியில அர்த்தம் என்ன, ரெண்டும் ஒன்றுதான். சரிதானே? தம்லஆன் என்று சொல்லுங்க அல்லது தம்லா என்று சொல்லுங்க, இரண்டும் நிரப்பும் அல்லது அது நிரப்பும் என்ற இந்த வார்த்தைகள் நிரப்பும் என்ற அர்த்தத்தை கொடுக்கலாம். அப்ப இரண்டும் நிரப்பும். எதை? மா பைன ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி அளவுக்கு அதை நிரப்பிவிடும். அவனுடைய நன்மை வானங்கள் மற்றும் பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடையை நிரப்பும், இடைவெளியை. வஸ்ஸலாத்து நூருன், தொழுகை ஒளி. வஸ்ஸதகத்து புர்ஹானுன், தர்மம் ஆதாரம். வஸ்ஸப்ரு ضியாஉன், பொறுமை பிரகாசம். வல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக், குர்ஆன் உனக்கு சாதகமாக ஆதாரமாக இருக்கும். அவ் அலைக்க, அல்லது உனக்கு பாதகமாக ஆதாரமாக அமையும். வல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக்,
குர்ஆன் உனக்கு ஆதாரமாக இருக்கும் அல்லது உனக்கு மாறாக இருக்கும். குல்லு நாசி யகுது, மனிதர்கள் காலையிலே வெளியிறங்கி காலையில் ஆகின்றார்கள், காலையிலே நுழைகின்றார்கள். ஃபபாயிஉன் நஃப்ஸஹு ஃபமுஅ்திகுஹா, அவர்கள் சிலர் தன்னை இந்த உலக கிரகங்களுக்கு முன்னால் விற்கின்றார்கள், தன்னைத்தானே விற்பனை செய்கின்றார். ஃபமுஅ்திகுஹா, விற்பனை செய்து தன்னுடைய ஆத்மாவை விடுதலை செய்து விடுகின்றார். அவ் மூபிகுஹா, அல்லது தன்னைத்தானே வித்து தன்னுடைய ஆத்மாவை வித்து அதை நாசமாக்கி விடுகின்றான். மூபிகுஹா, அதை நாசமாக்கி விடுகின்றான், அழியச் செய்து விடுகின்றான். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இதனுடைய விளக்கத்துக்கு நாம் வருவோம் வாங்க. இந்த அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி. ஈமானின் பாதி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது எப்படி சுத்தம் இருக்கின்றது, இது ஈமானின் பாதி என்று சொல்றாங்க. அப்படின்றால் மற்ற பகுதி தான் ஈமானுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட எல்லாம் ஈமானுடைய மற்ற பாதி சொல்றாங்க. என்னுடைய அர்த்தம் என்ன? வதாலிக ஷேக் ஹுசைமின் அவங்க இதுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, வதாலிக லிஅன்னல் ஈமான தஹ்லியத்துன் வ தஹ்லியத்துன். ஈமான் தஹ்லியா வ தஹ்லியாவாக இருக்கின்றது. தஹ்லியா என்றால் எதை எதெல்லாம் விட்டு ஒதுங்க வேண்டுமோ அவைகளை விட்டு ஒதுங்குதல், சரிதானே? அந்த அதாவது சுத்தப்படுத்துதல். அப்ப சுத்தப்படுத்துதல் என்ன, அது மனிதனுடைய அங்கத்தின் வெளிப்பகுதியாக இருக்கலாம், அல்லது மனிதனுடைய உள்ரங்க சுத்தமாக இருக்கலாம், சரிதானே? இரண்டு விதமான சுத்தம். ஒன்று என்ன, உள்ளத்தை சுத்தப்படுத்துவது. உள்ளத்தை சுத்தப்படுத்துவது, உள்ளத்தை சுத்தப்படுத்துவது என்றால் அதாவது ஈமான், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டதன் பிறகு அல்லாஹோடு இணை வைக்கக்கூடாது. இணை என்ன, அழுக்கு, சரிதானே? இன்னல் முஷ்ரிகூன நஜஸ், முஷ்ரிக்கீங்கள் என்ன, இணை வைப்பாளர்கள் அழுக்கானவர்கள் என்று குர்ஆன் சொல்லுது என்றால் அந்த இணை இருக்குதே அது அழுக்கு. அப்ப அதை விட்டு உள்ளத்தை சுத்தப்படுத்துதல். கூடாத நம்பிக்கைகள், கூடாத நம்பிக்கை, இணை வைத்தல், கூடாத நம்பிக்கை, அதே போல மார்க்கத்துல நூதனங்களை உருவாக்குவது, பிதஅத் என்னும் நூதனங்களை உருவாக்குவது, இதெல்லாம் அழுக்குல சேர்ந்தது. இப்படிப்பட்ட நம்பிக்கையிலிருந்து உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும், சரிதானே? அதே போல என்ன, குரோதம், தன்னுடைய சகோதரனை பத்தி கோபம், குரோதம், பொறாமை, இப்படிப்பட்ட தன்மைகளிலிருந்து உள்ளத்தை சுத்தப்படுத்துவது. அப்ப இது என்ன, உள்ரங்க ரீதியான உள்ரங்க சுத்தம். வெளிப்படையான சுத்தம் என்ன, நாம் எவ்வாறு ஏவப்பட்டிருக்கின்றோமோ அந்த விதத்திலே என்ன, குளிப்பு கடமையானால் குளித்துக் கொள்வது, தொழ செல்லும் போது நாம் ஒது எடுத்துக்கொண்டு நாம் தொழுகைக்காக வேண்டி நிற்பது, ஆடையை சுத்தமாக வைப்பது, தான் வாழக்கூடிய இல்லம், தொழக்கூடிய இடம், இவைகளை சுத்தமாக்கி வைத்துக் கொள்வது, இதெல்லாம் என்ன, தன்னுடைய சூழலை சுத்தமாக்கி வைப்பது, இதெல்லாம் சுத்தத்துல உள்ளடங்குகின்றது. அப்ப இது வெளிப்பட்ட சுத்தம். அப்ப இந்த இரண்டு இது அனைத்து சேர்ந்து ஈமானின் பாதியாக அமைகின்றது. அப்ப சுத்தத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னு பாருங்க, சரிதான்? அது கருத்து ரீதியான சுத்தமாக இருக்கட்டும், அல்லது என்ன உண்மையிலே என்ன உண்மையான சுத்தமாக இருக்கட்டும், சரிதானே? உண்மை என்றால் அழுக்கு, நாம் பார்க்கக்கூடிய அழுக்கு. கருத்து ரீதியான சுத்தம், அதாவது உள்ளத்தை என்ன சுத்தப்படுத்துதல். சொல்றாங்க என்ன, ஈமான் என்ன,
நிஸ்ஃபுல் ஈமான் ரசூல்லா சொன்னாங்களே சுத்தம் அர்த்தமாகிறது ஈமான் தஹ்லியத்துன் ஒ தஹ்லியா. தஹ்லியா என்றால் விட்டு ஒதுங்க வேண்டிய அனைத்தையும் விட்டு ஒதுங்குதல். தஹ்லியா என்றால் அதை அலங்காரப்படுத்துவது. அதை அலங்காரப்படுத்துவது. தஹ்லியா என்றால் அலங்காரப்படுத்துவது. அவங்களே சொல்றாங்க பாருங்க, அலங்காரப்படுத்துவது என்றால் ஈமானை கொண்டு உள்ளத்தை, ஓர் இறைவனை கொண்டு நம்பிக்கை கொண்டு மறுமையை கொண்டு இதை அனைத்து இதை வச்சு நாம் ஈமான் கொண்டு அதே போல வந்து என்ன ஈமான் என்னென்னவெல்லாம் நம்மிடமிருந்து வேண்டுகின்றதோ அவைகளை நாம் செய்வது. அப்படிப்பட்ட செயல்களை செய்யும் போது அந்த ஈமான் அலங்காரமாக அமைகின்றது. யானி தபர்ரு அம்மின ஷிர்கி வல் ஃபுசுக். ஷிர்க் மற்றும் தீய செயல்களிலிருந்து ஒதுங்குவது. தபர்ரு அம்மினல் முஷ்ரிக்கின வல் ஃபுஸ்ஸாக். அதே போல வந்து இணை வைப்பாளர்கள் தீயவர்கள் அவர்களை விட்டு ஒதுங்குவது. பிஹஸபி மா மஅஹும் மினல் ஃபிஸ்க். طهارة حسية ومعنوية من كل ما فيه أذى. எது எதில் எல்லாம் வந்து தீங்கு மனிதனுக்கு இருக்கின்றதோ அப்படிப்பட்ட அந்த தீங்கு இருந்து அது அந்த தீங்கு வந்தன ஹிஸ்ஸி உணரக்கூடிய தீங்காக இருக்கட்டும், அவ் மானவி அல்லது வந்தன கருத்து ரீதியான தீங்காக இருக்கட்டும். கருத்து ரீதியான தீங்கு என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, பாவ செயல்கள் செய்வது, இணை வைப்பாளர்களை விட்டும் அவங்களோட சேர்ந்து நடப்பது, அதே போல வந்து தீயவர்களுடன் சேர்ந்து நடப்பது, அவர்களுடைய செயலை செய்வது. இது வந்து என்ன உணரக்கூடிய ரீதியில இந்த 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 மானவியத்தான அதாவது வந்து சுத்தம் சொல்லி சொல்றாங்க. அப்ப இது தஹூர் சொன்ன வஹாதா ஹுவ தஹூர். இதுதான் வந்து என்ன தஹூர் சொன்னாங்களே, அதாவது மனிதன் உணரக்கூடிய சுத்தம், இன்னும் கருத்து ரீதியான சுத்தம், இவை அனைத்திலிருந்தும் வந்து என்ன ஒதுங்குவதற்கு பேரு தான் வந்து என்ன நிஸ்ஃபுல் ஈமான். வலிஹாதா ஜஅல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷத்ரல் ஈமான். இந்த இரண்டு விதமான இந்த சுத்தம் சரியா, ஹிஸ்ஸியா வ மஅனவியா. ஹிஸ்ஸியா மஅனவியாவான இந்த சுத்தம் இருக்குதே, இதில் இருந்து ஒதுங்குவதற்கு பேர் தான் ஷத்ருல் ஈமான், ஈமானின் பாதி என்று சொல்றாங்க. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ் இது மீசான். மீசான் என்றால் தராசு. தராசு அதுக்கு வந்து மீசான் சொல்லுவாங்க, சரிதானே? அப்ப மீசானை நிரப்புகின்றது. மறுமையில வந்து எங்களுடைய செயல்கள் நிறுக்கப்படும் தானே, நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள் வந்து நிறுக்கப்படும், அதே போல தீமைகளும் நிறுக்கப்படும். அப்ப அந்த இந்த இந்த இப்படி இந்த வார்த்தை இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த வார்த்தை இருக்குது, இது மீசான்ல வந்து என்ன கனமாக அமையும், அதை கனமாக்கும், பாரமாக இருக்கும் சொல்றாங்க. வல்ஹம்துலில்லாஹ் தம்லல் மீசான். அடுத்து வந்து இந்த மீசான் சொல்லும்போது உலமாக்கள் சொல்றாங்க வந்து மீசான் அல் முராத் மின்ஹு ஹகீகத்துஹு ஐ மா தூஸன் பிஹில் அமால். அதாவது உண்மையான மீசான் தராசு வந்து என்ன உண்மையானது, சும்மா கருத்து ரீதியில மட்டுமல்ல, இந்த நாம் செய்யக்கூடிய செயல்கள் மறுமையில நிறுக்கப்படும் தானே. அவைகளுக்கு அதாவது வந்து தஜஸ்ஸுமுல் அமால், அவைகளுக்கு உடம்பு இருக்கும் தானே, அந்த செயல்களுக்கு உடம்பு இருக்கும், அவைகளை வந்தன நெருக்கப்படும் என்று சொல்றாங்க. அப்ப இந்த செயல்கள் இருக்கின்றன, அவைகளுக்கு மிகப்பெரிய நன்மை வழங்கப்படுகின்றது. அந்த மீசான் அப்ப அந்த நன்மை அது எப்படி இருக்கும் என்றால், மீசானை நிரப்பக்கூடிய அந்த அளவுக்கும் அவைகள் அதுக்குரிய நன்மை வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக
وسبحان الله والحمد لله تملأان أو قال تملأ. சுப்ஹான் அல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை இவை இரண்டும் நிரப்புகின்றது அல்லது தம்லஉ நிரப்புகின்றது என்று நாங்கள் சொன்னோம். அது ராவிக்கு சொன்னோம். ராவி அதாவது அறிவிப்பாளர் அவருக்குரிய சந்தேகம், அவர் தம்லான் என்ற சொன்னாங்களா அல்லது தம்லான்னு சொன்னாங்களா என்று அவருக்கு சந்தேகம். அதனால ரெண்டையும் சொல்லிட்டான்னு சொல்லி ஏற்கனவே சொன்னோம். அப்ப இந்த இரண்டு வார்த்தை இதுவும் என்ன, அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹான அல்ஹம்துலில்லாஹ் வானங்கள் மற்றும் பூமி மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளியை நிரப்புகின்றது. அந்த அளவுக்கு இதனுடைய பொறுமை. ஹாத்தைல் கலிமத்தை முஷ்தமிலத்தானி அலா தன்ஸீஹில்லாஹ் மின் குல்லி நக்ஸின் ஃபீ கௌலிஹி. அப்ப இந்த வார்த்தைகளுக்கு இவ்வளவு அதாவது மகத்துவமா? ஏனென்றால் அந்த வானங்கள் பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளியை நிரப்பக்கூடிய அளவுக்கு இதுக்கு நன்மை இருக்குமே. ஆனால் என்ன அவ்வளவுக்கு காரணம் என்ன என்று சொல்லும் போது சொல்றாங்க, ஏனென்றால் இது என்ன, இந்த இரண்டு வார்த்தைகளும் முஷ்தமிலத்தானி அலா தன்ஸீஹில்லாஹ் மின் குல்லி நக்ஸின். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைக்கு இது அல்லாஹ்வுடைய குறைபாடுகளை விட்டும் அல்லாஹுவை தூய்மைப்படுத்துகின்றது இந்த வார்த்தை. சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன் நான் சொல்றேன் தானே. அல்லாஹ் தூய்மையானவன் என்றால் அவனுக்கு எந்தவித குறைபாடும் கிடையாது. அல்லாஹ் அதாவது பூர்ணமானவன். அவனுடைய அதாவது ராத், அவனுடைய சிஃபாத் என்னும் அவனுடைய பண்புகள் தன்மைகள் அனைத்தும் பரிபூர்ணமானவைகள். அதில் எந்தவித குறைபாடும் கிடையாது. சரியா? அல்ஹம்துலில்லாஹ் فقد جمعت هاتان الكلمتان بين التخلية والتحلية. அதே போல ஏற்கனவே மேலே சொன்ன கொண்டு அத்துஹுர் ஷத்ருல் ஈமான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அது அதுல தஹ்லியா வ தஹ்லியா என்ற இரண்டு அந்த அதாவது தன்மையும் அதிலே இருக்கின்றது சொன்னோம். அதே போல அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரெண்டு வார்த்தையிலே அந்த தஹ்லியா தஹ்லியா என்று இருக்கின்றது. ஏனென்றால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும்போது அல்லாஹுவை நாம் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லும் போது அல்லாஹுவை தூய்மைப்படுத்துகின்றோம். அல்லாஹுவை தூய்மைப்படுத்துகின்றோம். அதாவது அவனுக்கு எந்த விதமான குறைபாடுமே கிடையாது. அவனுடைய தாத்திலேயோ அவனுடைய சிஃபாத்துக்களிலோ அவனுக்கு எந்தவித குறைபாடும் கிடையாது. அப்ப இது அல்லாஹுவை குறைபாடுகள் இருந்து நாம் அவனை தூய்மைப்படுத்துகின்றோம். எதுக்கு தஹ்லியா என்று சொல்லப்படுகின்றது. சரிதானே? அதே போல தஸ்பீஹ் தன்ஸீஹுல்லாஹ், அல்லாஹுவை தூய்மைப்படுத்துவது அம்மா லா யலீகு பிஹி ஃபி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ அஃஆலிஹி. சரிதானே? அதே போல தஸ்பீஹ்னு சொல்லும்போது நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அல்லாஹ்வுடைய செயல்கள், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள், சரியா? இவைகள்ல எந்தவித குறைபாடும் கிடையாது என்று அவனை நாம் தூய்மைப்படுத்துகின்றோம். சுப்ஹான் அல்லாஹ் சொன்னால் சுப்ஹான் அல்லாஹ் ஃபி அஸ்மாஇ, அவனுடைய திருநாமங்கள்ல அவன் தூய்மையானவன். வசிஃபாத்திஹி, அவனுடைய பண்புகள்ல அவன் தூய்மையானவன். வஅஃஆலிஹி, அவனுடைய செயல்கள் அவன் தூய்மையானவன். வஅஹ்காமிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய சட்டதிட்டங்கள் அதிலும் அவன் தூய்மையானவன் என்றால் அவைகள்ல எந்தவித குறைபாடும் கிடையாது. வல்லாஹு முனஸ்ஸஹுன் அன் குல்லி ஐபின் ஃபி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ அஃஆலிஹி வ அஹ்காமிஹி. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருநாமங்கள், அவனுடைய சிஃபத்துக்கள், அவனுடைய செயல்கள், அவனுடைய மார்க்க சட்டதிட்டங்கள், இவைகள் அனைத்தின் நின்றும் அவன் தூய்மையானவன். குறைபாடுகள் ஏற்படுவன் நின்றும் அவன் தூய்மையானவன். அதுதானே? ஆகையால் தான் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. எந்த காலத்துக்கும் எந்த நேரத்துக்கும் அது பொருத்தமாக இருக்கின்றது. அன்றும் எத்தனையோ 1400 சொச்சம் வருட காலம் கழிந்து விட்டது. இன்னும் அந்த காலத்துக்கு பொருத்தமான இருக்கின்றது சட்டதிட்டங்கள்.
இந்த காலத்திலேயும் வந்து 20ஆம் நூற்றாண்டுக்கும் பொருத்தமாக இருக்கின்றது. இதுக்கு பிறகு வரக்கூடிய காலம் அதிலும் வந்து என்ன, இந்த சட்ட திட்டங்கள் மாறாது, அந்த காலத்துக்கு அது பொருத்தமாக இருக்கு. இப்படியாக கியாமத்து வரைக்கும் அந்த அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் அதுல வந்து மாற்றம் ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் பொருத்தமாக அமையும். ஆகையால் தான் சரி. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸலாத்து நூறுன், அஸ்ஸலாத்து நூறுன், தொழுகை பிரகாசம். நூறுன் லில் அப்தி ஃபி கௌலிஹி வ ஃபி வஜ்ஹிஹி வ ஃபி கப்ரிஹி வ ஃபி ஹஷ்ரிஹி. உஸைமி ரலியல்லாஹு தஆலா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகை பிரகாசம். பிரகாசம் அடியானுக்கு வந்து என்ன, அவனுடைய உள்ளத்துல பிரகாசத்தை ஏற்படுத்தும். வஃபி வஜ்ஹிஹி, அவனுடைய முகத்திலே பிரகாசத்தை ஏற்படுத்தும். வஃபி கப்ரிஹி, அவனுடைய கபர்ல மரணத்துக்கு பிறகு மண்ணறையில் அவனுக்கு பிரகாசமாக அமையும். வஃபி ஹஷ்ரிஹி, மறுமையிலும் அவனுக்கு பிரகாசமாக அமையும் சொல்றாங்க. வலிஹாதா தஜிது அக்ஸரன் நாசி நூரன் ஃபில் வுஜூஹி அக்ஸருஹும் ஸலாத்தன். ஆகையால் தான் வந்து என்ன, இந்த நான் பார்க்கிறோம் அதிகமான மனிதர்களில் தொழக்கூடியவங்களுடைய சிலவங்களுடைய முகங்கள்ல பிரகாசம் இருக்கும். முகங்களுடைய பிரகாசம் இருக்கும். அதிகமாக தொழக்கூடியவர்கள் அதிகம் தொழுது அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள், அவர்களுடைய முகங்களிலே பிரகாசம் இருக்கும். وكذلك تكون نورا للإنسان في قلبه تفتح عليه باب المعرفة لله عز وجل. இன்னும் சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்திலே வந்து என்ன பிரகாசத்தை கொடுப்பான். அதாவது விளக்கத்தை, மார்க்க விளக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விளக்கங்களை அவங்களுக்கு புதுனமான விளக்கங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனையவர்களுக்கு கொடுக்காத விளக்கத்தை அவர்களுக்கு கொடுப்பான் இந்த தொழுகை காரணத்தினால. ஆனால் உண்டு இந்த, அதாவது தொழுகையை அதனுடைய சட்டதிட்டங்களை அறிந்து, மார்க்க சட்டதிட்டங்களை அறிந்து அதிகமாக இப்படி தொழக்கூடியவர்களுக்கு தான் அந்த பிரகாசம் இருக்கு. இதே நேரத்துல மார்க்க சட்டதிட்டங்கள் பத்தி அறிவில்லாத அவங்களுக்கு இருக்கும், அது வேற ரீதியில் இருக்கு. சரிதானே? அவங்களுக்கு உள்ளத்துல அந்த பிரகாசத்தை கொடுப்பான். அவங்களுடைய காரியங்களை அவங்க எப்படி செய்து கொள்ள வேண்டும், எந்த விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற உதிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஏற்படுத்துகின்றான். இதே போல மார்க்க அறிஞர்கள் அல்ல மார்க்க அறிவை சுமந்தவர்களுக்கு அதுக்கு வேறு விதமான உதிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியா துஃப்தஹு, அதே போல மனிதனுக்கு உள்ளத்துல வந்து அல்லாஹ் பிரகாசத்தை ஏற்படுத்துகின்றான். துஃப்தஹு அலைஹி பாபுல் மஅரிஃபா லில்லாஹி அஸ்ஸ வ ஜல், அல்லாஹ்வை பற்றிய அறிவை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான், விளக்கத்தை கொடுப்பான். வல் மஅரிஃபா ஃபி அஹ்காமில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் அதிலே விளக்கத்தை கொடுப்பான். வ அஃஆலிஹி, அல்லாஹ்வுடைய செயல்கள், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கள், இவைகளுடைய விளக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அதிகமாக கொடுப்பான் இந்த தொழுகையின் காரணத்தினால். அதே போல இந்த தொழுகை வந்து என்ன, கபர்லை வந்து அவனுக்கு பிரகாசமாக அமையும். ஏனெனில் தொழுகை வந்து என்ன, அமுதுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் தூண். சரிதானே? இஸ்லாத்தின் தூண். இதா காமல் அமுது காமல் வினா. ஷேக் ஹுசைமின் சொல்றாங்க, இந்த தூண் சரியாக இருந்தால் தான் கட்டிடமும் சரியாக இருக்கும். வயலம் யகுமுல் அமுது ஃபலா பினா. தூண்கள் சரியாக இல்லை என்றால் அந்த கட்டிடமும் சரியாக அமையாது, சாய்ந்துவிடும். அதே போல தொழுகை நூறுன் ஃபி ஹஷ்ரி யௌமில் கியாமா, கியாமத்துல அவனுக்கு பிரகாசமாக அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்ன மன் ஹாஃபத அலைஹா கானத் லஹு நூரன் வ நஜாத்தன் வ புர்ஹானன் யௌமல் கியாமத்தி. அதாவது வந்து எவர் இந்த தொழுகையை பேணி பாதுகாக்கின்றாரோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள் இன்னொரு ஹதீஸிலே,
எவர் தொழுகையை பேணி பாதுகாக்கின்றாரோ கானத் லஹு நூரன் ஒ நஜாத், அவனுக்கு வந்து பிரகாசமாகவும் நஜாத்தன் வெற்றியாகவும் புர்ஹானன் நஜாத் பாதுகாப்பாகவும் இன்னும் ஆதாரமாக புர்ஹான் ஆதாரமாகவும் அமையும் அவனுக்கு யௌமல் கியாமா கியாமத்துல. தானே இந்த தொழுகை என்பது ஒன்று அவனுக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தும், மறுமையிலே வந்த இருள்களிலே அவனுக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தும், நரகத்திலிருந்து வெற்றியை அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கும், அதே போல அவனுக்கு ஆதாரமாக அமையும். ஒமல்லம் யுஹாஃபிஸ் அலைஹா, எவர் இந்த தொழுகையை பேணி பாதுகாக்கவில்லையோ, பேணி பாதுகாப்பது என்றால் ஐவேளை தொழுகையை அந்தந்த நேரங்களில் தொழுவது, ஜமாத்துடன் போய் தொழுவது, சரிதானே, அது அந்த நேரங்களில் இருந்து அதை வந்து முற்படுத்தாமல் பிற்படுத்தாமல் குறிப்பிட்ட நேரங்கள்ல ஜமாத்துடன் அதனுடைய வாஜிபாத்துக்களை பேணி அதனுடைய அதாவது வந்து இந்த இறை அச்சத்துடன் அந்த தொழுகையை வந்து ஒருவான் என்றால் ரசூல்லா சொன்ன பிரகாரம் அந்த தொழுகை அவனுக்கு இப்படியாக அமையும், பிரகாசமாக இருக்கும், ஆதாரமாக இருக்கும், அவனை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். ஒமல்லம் யுஹாஃபிஸ் அலைஹா, எவர் அவ்வாறு செய்யவில்லையோ, சரிதானே, தொழுகை பேணி பாதுகாக்கவில்லை, தொழுகிறாங்க, சிலவங்க தொழுவாங்க துஹர் தொழுகை வந்து அல்ல சுபஹ் தொழுகை எப்ப சொல்லுவாங்க, சிலவங்க சூரிய உயிர்த்தத்துக்கு புற சொல்லுவாங்க, இன்னும் சிலர் வந்து என்ன அந்த தொழுகை துஹரோட சேர்த்து தொழுவாங்க, அதே போல துஹர் விடுபட்டால் அசருடன் சேர்த்து தொழுவாங்க. அது சேர்த்து தொழலாம், அது வந்து பிரியாணிக்கு அது வேற விஷயம். இது பிரியாணமோ நோய் வாய்ப்பட்டவனாகவோ பிரியாணியாகவோ இல்லாதவன் ஒருத்தன் வந்து இப்படி செய்யறது கூடாது. இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மாலையில அவங்க எல்லா சோழிகளை முடிச்சு விட்டு வந்து மாலையில வந்து சுபஹ் தொழுகிறது இஷா தொழுகை வரைக்கும் ஒரே அமர்ல தொழுதுருவாங்க. இதெல்லாம் வந்து என்ன கூடாது. இது வந்து அந்த தொழுகை வந்து முஹாஃபதத்து ஸலாத் இதுக்கு சொல்லப்பட மாட்டாது. சரியா, முஹாஃபதத்து ஸலாத் சொன்னால் அல்லாஹ் நேரம் குறிப்பிட்டு இருக்கின்றானே அந்த நேரத்துல அந்த தொழுகையை தொழுவது. துஹர் தொழுகை துஹர் நேரத்துல தொழணும், அசர் தொழுகை அசருடைய நேரத்தில் தொழணும், சரிதானே, அதை வந்து பிற்படுத்தக்கூடாது அல்லது முற்படுத்தவும் கூடாது. அப்ப அப்படிப்பட்டவனுக்கு வந்து என்ன, இது பிரகாசமாகவும் அமையாது, தொழுகையை வீணாக்கக்கூடியவன். தொழுகையை ஒத்தன் வந்து அவனுக்கு தொழுகையே இல்லை, அல்லது வந்து என்ன தொழுகிறான் ஆனால் அதை வந்து பேணி பாதுகாக்கின்றான் இல்லை தொழுகையை. அப்படிப்பட்டவனுக்கு இந்த தொழுகை ஒளியாகவோ அல்லது வந்து என்ன ஆதாரமாகவோ அல்லது கியாமத்துல வந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பாகவோ அவனுக்கு அமையாது. وحشر مع فرعون وهامان وقارون وأبي بن خلف, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவர் தொழுகையை பாலாக்கினானோ அவன் மறுமையில ஃபிர்அவுன், ஹாமான், காரூன் என உபய் பின் ஹலஃப் இவர்களை போன்றவர்களுடன் இப்படிப்பட்டவர்களுடன் அவன் எழுப்பப்படுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அஸ்ஸப்ரு சொன்னாங்க, அஸ்ஸப்ரு தியா ஒன்று சொன்னாங்க. தியா என்றால் பிரகாசம், அதுவும் பிரகாசம். தொழுகைக்கு 100 என்ற வார்த்தை பாய்த்தாங்க ரசூலுல்லாஹ். சபர் அதுவும் பிரகாசம், பொறுமை செய்யக்கூடியவன், அந்த பொறுமை அவனுக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தும், சரிதானே, பொறுமையும் பிரகாசத்தை ஏற்படுத்தும். பொறுமை அவனுடைய உள்ளத்துல பிரகாசத்தை ஏற்படுத்தும், அவனுடைய செயல்கள்ல. என்னால் பொறுமை என்பது மிக ஒரு முக்கியமான செயல். எவன் வந்து பொறுத்திருந்தானோ அவன் பொறுத்திருந்தவன் அதாவது பொறுத்தவன் வெற்றி பெற்று விட்டான்னு சொல்லுவாங்க. பொறுமை இருக்குதே அது ஒரு முக்கியமான செயல். ஆனால் அந்த தொழுகைக்கும் ரசூலுல்லாஹ் வந்து பிரகாசம் என்று சொன்னாங்க, சபருக்கும் பிரகாசம் என்று சொன்னாங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால் 100 என்ற வார்த்தை தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் பாய்க்கிறாங்க, 100 என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு பாய்ச்சாங்க. அவன் அதோட அர்த்தம் என்ன, பிரகாசம், ஒளி, பிரகாசம். அப்ப சபருக்கு வந்து தியா என்ற வார்த்தையை பாய்க்கிறான், தியா என்ற வார்த்தையை பாய்க்கிறான், அதோட அர்த்தம் பிரகாசம் தான், சரிதானே. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால்
நூறுன்றது நூறு அதுல வந்து ஹராரா என்ற இந்த சூடு கிடையாது. ஹராரா என்ற சூடு கிடையாது. பிரகாசம் பிரகாசமா இருக்கும். ஆனா அதுல வந்து குளிர்ச்சி தன்மை இருக்கும். குளிர்ச்சி தன்மை இருக்கும். ஆனால் தியா என்றால் அது பிரகாசம் தான். ஆனால் அதுல வந்து என்ன சூட்டுத்தன்மை இருக்கும். அதுல சூட்டுத்தன்மை இருக்கும்ன்றான். அப்ப அந்த பொறுமை இருக்குது அது கஷ்டமான செயல். அந்த பொறுமை மனிதனுக்கு வந்து பிரகாசத்தை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுல கொஞ்சம் கஷ்டம் பட்டுத்தான் பொறுமை செய்வன். பொறுமை செய்வதில் வந்து என்ன கஷ்டப்படணும். சரியா? ஆகையால் தான் வந்து என்ன இப்படியான வார்த்தை பாய்க்கப்படும். இந்த இந்த வார்த்தை வந்து குர்ஆன்ல கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தையை பாய்ச்சிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத் யூனுஸ் 5வது வசனத்தில் கூறுகின்றான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஹுவல்லதீ ஜஅல ஷம்ஸ ضியாஅன் வல் கமர நூரா. அல்லாஹ் சூரியனை தியாவாக அமைத்திருக்கின்றான். பிரகாசமாக அமைச்சிருக்கிறான். அப்ப சூரியன்ல வந்து என்ன பிரகாசம் அது சூடா அல்ல குளிரா? அதுல சூட்டுத்தன்மை இருக்கு. அந்த பிரகாசம் சூரியன் உதித்தால் எங்களுக்கு பிரகாசிக்கின்றது. இப்படித்தானே? சூரியன் எங்களுக்கு ஒளியை தருகின்றது. ஆனால் அந்த ஒளியில வந்து என்ன சூட்டுத்தன்மை இருக்கு, சூடு இருக்குது. வல் கமர நூரன், அல்லாஹ் கமரை நூறாக ஆக்கியிருக்கின்றான். ஆனால் அந்த கமர்ல கமர் தரக்கூடிய கமர் என்றால் அதாவது சந்திரன். சந்திரன் நம்மளுக்கு பிரகாசத்தை தருகின்றது. ஆனால் அதுல சூடு கிடையாது. இதுதான் இது உடைய வித்தியாசம். நான் சொன்னேன் இந்த பொறுமை இருக்கின்றது. பொறுமையில வந்து கஷ்டம். அந்த பொறுமை கஷ்டத்துடன் பொறுமை செய்யும் போதுதான் அது எங்களுக்கு பிரகாசமாக அமைகின்றது. அல்லாஹு அலம். வஸதகத்து புர்ஹானுன். அடுத்தது தர்மம். இது மனிதனுக்கு ஆதாரமாக அமையும். அல்லாஹ் உண்மையிலே வந்து தர்மம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவன் செய்தான் என்றால் بدل المال تقرب لله عز وجل للأهل والفقراء والمصالح العامة وبناء المساجد وغيرها هذا برهان على إيمان العبد. சொல்றாங்க இந்த இதுக்கு வந்து புர்ஹான் அதாவது ஆதாரம். தர்மம் அது ஆதாரம். எப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும். அல்லாஹ்வுடைய திருப்புறத்தத்தை நாடி நாம் அதை செய்தால் அது தன்னுடைய குடும்பத்தாருக்கு அல்ல ஏழை எளியோருக்கு, அதே போல வந்து பொது செயல்களுக்கு, அதே போல பள்ளிகளை கட்டுவது, பாடசாலைகளை கட்டுவது, இப்படியான செயல்கள் பொது செயல்கள் இவைகள்ல நாம் செலவு செய்யும் போதும் அந்த தர்மம் அது நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்திருந்தால் அது நம்மளுக்கு வந்து என்ன மறுமையில ஆதாரமாக அமையும். எது உண்மையிலே இந்த மனிதன் ஈமான் உள்ள ஈமான்தாரி, ஈமானுடையவன், நம்பிக்கையுடையவன் என்றதை பத்தி அது ஆதாரமாக மறுமையில வரும். வல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக அவ் அலைக. அடுத்தது குர்ஆன் இது உனக்கு ஆதாரமாக அமையும் அல்லது சாதகமாக அமையும் அல்லது பாதகமாக அமையும் என்று சொல்றாங்க. لأن القرآن هو حبل الله المتين وهو حجة الله على خلقه وإما يكون لك وذلك فيما إذا توصلت به إلى الله وقمت بواجب هذا القرآن العظيم من التصديق بالأخبار وأمثال الأوامر والنواهي. சொல்றாங்க ஏதாவது இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய கயிறு அந்த அல்லாஹ்வுடைய ஆதாரம் மக்கள் மீது வந்தன அல்லாஹ்வுடைய படைப்பு மீது அதுவும் ஆதாரமாக இருக்கின்றது. அது ஆதாரமாக இருக்கும். உனக்கு சாதகமாக இருக்கும். சாதகமாக எப்ப இருக்கும் என்றால் நீ அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் பால் செல்வதற்கு முயற்சி செய்தால், அதாவது அதை கொண்டு செயல்பட்டு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி செயல்பட்டால், அதனுடைய அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி செயல்படுவது என்றால் குர்ஆன்ல செல்லக்கூடிய கடமைகளை பேணி நடப்பது, அதனுடைய செய்திகளை உண்மைப்படுத்துவது, அதனுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது, இன்னும் அதனுடைய நவாகி என்ற விளக்கல்களை தவிர்த்து நடப்பது, அந்த குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுப்பது, இது போன்ற செயல்களை செய்வதன் மூலம் அது எங்களுக்கு சாதகமாக அமையும். அப்படி இல்லாமல் அதை நாம் வீணாக்கினோம் என்றால்
அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நாம் செயல்படவில்லை, அல்லாஹ்வுடைய விலக்கல்களை நாம் தவிர்த்து நடக்கவில்லை, அதுக்கு நாம் கண்ணியம் கொடுக்கவில்லை, அதை நாம் படிக்காமல் ஓதாமல் அப்படி அதை நாம் நம்பிக்கை வைக்காமல் அது மீது அப்படி நடந்தோம் என்றால் அது எங்களுக்கு பாதகமாக அமையும் என்று சொல்றாங்க. அத்தோடு அஹ், அஹ், அதை சொல்லிட்டு ரசூல் சொன்னாங்க, குல்லு நாசி யகுது ஃபபாயிஉ நஃப்ஸஹு ஃபமுஅ்திகுஹா அவ் மூபிகுஹா. ஒவ்வொரு மனிதரும், அனைத்து மனிதரும் காலையிலே நுழைகின்றார்கள், முஸ்லிம்கள் காபிர்கள் அனைவரும், சரிதானே? அப்ப காலையில் ஆனதும் ஒவ்வொருவரும் வந்து காலையில் ஆனால் அவர்கள் சென்று தங்களுடைய நஃப்ஸை வந்தென்ன விற்கின்றார்கள், நஃப்ஸை விலை பேசுகின்றார்கள். விலை பேசி அதை வந்து விடுதலை செய்கின்றார் ஒரு சாரார், இன்னும் ஒரு சாரார் வந்து அதை விற்பனை செய்து அதை நாசமாக்கின்றார்கள். அப்ப இதுல அர்த்தம் என்ன கேட்டால், முஸ்லிம் முஃமினான மனிதன் அவன் காலையிலானால் அந்த நஃப்ஸை பாதுகாப்பான். நற்செயல்களை செய்ய முன்னும் சுபஹ தொழுகை மூலாவது தொழுவான். அதுக்கு பிறகு அந்த நஃப்ஸை ஹராமான செயல்கள் இருந்து அதை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வந்தென்ன நிறைவேற்றுவான். இப்படி செய்வதன் மூலம் அவனுடைய நஃப்ஸை அவன் பாதுகாக்கின்றான். இன்னும் சிலர் வந்தென்ன அதை நாசமாக்குவார்கள், அழிவிலே ஆழ்த்துவார்கள். எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்யக்கூடிய அந்த நாளை கழிப்பான், தொழுகையை நிறைவேற்ற மாட்டான், அல்லாஹ்வுடைய மீது நம்பிக்கை அல்லது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பான், அல்லது மார்க்கத்தில் இல்லாத செயல்களை செய்வான், ஃபிஸ்க் என்னும் அதாவது வந்து தீய செயல்களில் ஈடுபடுவான். இப்படியான செயல்களை செய்வதன் மூலம் அந்த நஃப்ஸை வந்தவன் நாசமாக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இப்படியான இந்த செயல்களிலிருந்து, கூடாத செயல்களிலிருந்து தங்களுடைய நஃப்ஸை பாதுகாக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைக்க வேண்டும். இன்னும் இந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய உபதேசங்கள் இவைகளை கொண்டு நாம் செயல்பட்டு வெற்றி பெற்றவர்கள் நம்மை ஆக்கி வைப்பானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.